ஆகிய என் குமாரத்தி ஆகிய உங்கள் பெயரை வைத்துக் கொண்டு எங்கள் குமாரனாகிய தாவீதே நீ யாரா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். மேன்மேலும் பலப்படுவாய் என்றால் நீ மேன்மேலும் பலப்படுவாய். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை நம் ஆலயத்தில் கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க போகிறார். உன் மூலமா செய்ய போகிறார். நீ பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் செய்வார் சொல்லல, நீ செய்வாய். நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய். எல்லாவற்றுக்கும் மேலாய் மேன்மேலும் பலப்படுவாய். மேன்மேலும் கர்த்தர் உனக்கு பலத்தின் மேல் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ சோர்ந்து போக மாட்டாய். மேன்மேலும் பலப்படுவாய். இந்த 3 காரியங்கள் விசேஷமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் பெரிய காரியங்களை செய்வோம் என்கிற விசுவாசத்தோடு காணப்படுகிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா வருகிறது, மேன்மேலும் நீ பலப்படுவாய். அங்கே பலன் என்று சொல்லாமல் பலப்படுவாய். உனக்குள்ள ஒரு பலன் இருக்கும். நீ விடுகிற கண்ணீருக்கு பலன் இருக்கும். நீ சந்திக்கிற அவமானங்களுக்கு பலன் இருக்கும். நீ போராடுகிற காரியங்களுக்கு பலன் இருக்கும். பலப்படுவாய். தமிழ்ல பலப்படுவாய் கூட இருக்கு, பலன் இருக்கிறது. ஆனா இங்க வார்த்தை மேன்மேலும் பலப்படுவாய். கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த பலம். எந்த பலன் உனக்கு வந்தது? உனக்கு ஒரு பலன் பாட வருகிறது. உன்னை பலப்படுத்துது. பலன் அல்ல, மேன்மேலும் நீ பலப்படும்.